சில நேரங்களில் வந்து அதாவது பொறுப்புணர்ச்சி மஹப்பத்தோடு ஒரு பொறுப்புணர்ச்சியும் சேர்ந்த சாதாரண லைஃபாக இருக்கும். நேசமும் இருக்கும், பொறுப்புணர்ச்சியும் இருக்கும். ஆனால் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணுறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வராது. இப்போ நான் சொன்னாலும் அளவுக்கு அதிகமான நேசங்கள், சாதாரண நேசம், சாதாரண பொறுப்புணர்ச்சி. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? நேசமே இருக்காது ரெண்டு சைடுக்கும். ஆனால் பொறுப்புணர்ச்சியோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களும் கடமைகளை டக் டக் எல்லாம் செஞ்சுருவாங்க, அவரும் என்ன கடமைகள் எல்லாம் நல்ல முறையில் செஞ்சுருவாங்க, வருவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த பயான்களில் சில டைமில் காட்டப்படவே வழிகாட்டல்கள் என்ன அப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில். அது முதலாவது ஆளுக்கு சில டைமில் செட் ஆகும், ரெண்டாவது தரத்தில் உள்ளவங்களுக்கு செட் ஆகும், இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்களும் இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? வேற ஒரு நிலைமையில் நினைப்பாங்க. இந்த மாதிரி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு மனிதர் எப்பயும் விவாகரத்துட்டே போயிட்டு இருக்கு. உமர்லாம் ஒரு தடவை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அதிகமாக என்ன செய்றீங்க, விவாகரத்து பண்ணுறீங்க அப்படின்னு. என்னை விரும்புகிறாங்க, என்னை முடிக்கிறவங்க என்னை விரும்புகிறாங்கில்லேன்றாங்க. வாங்க நான் ஒரு ஆதாரம் சொல்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் மனைவியை அழைச்சி, நான் ஒன்று கேட்குறேன்னு சொல்லணுன்னு சொல்கிறாங்க. என்ன கேளுங்கன்றாங்க. நீ என்னை விரும்புறியான்னு கேட்குறாங்க. வேறு கேள்வி கேட்கலாமேன்றாங்க மனைவி. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி கேளுங்கன்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றாரு. நான் இப்போ சராகத்தா சொல்கிறேன்னா எனக்கு உங்களோட எந்த விருப்பமும் எனக்கு இல்லை. மனைவி ஆகிக்கிறாங்க, விருப்பம் இல்லை. இதுதான் நான் காரணம், விவாகரத்து செய்கிறதுக்கு இதான் ரீசன் அப்படின்றாங்க. உமர்லாங்க சொல்கிறாங்க, ஃபிக்ஹு சஹாபா உமர்லாங்க சொல்கிறாங்க, லைசத் குல்லுல் புயூத்தி துப்னா அலல் மஹப்பா. எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல, எல்லா குடும்பங்களும் நேசத்தில் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. வலாக்கின்னல் மஸ்ஊலியா, பொறுப்பு. இந்த மனைவியை நான் முடித்திருக்கிறேன், இவங்களை நான் பார்த்துக்கணும், இவங்களை நான் பார்த்துக்கணும், ஒழுக்கமாக வைக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம கொடுக்கணும், அவங்கள வந்து பொறுப்புணர்ச்சியோடு நம்ம இருக்கணும், அவங்களோட குழந்தைகளை வளர்க்கணும். இந்த மாதிரி நான் இருந்து கொள்ள வேண்டும். நேசம் அது அல்லாஹ் உண்டாக்குறது, அது அல்லாஹ் உண்டாக்குறது. இந்த நேசத்தை தான் அல்லாஹ் தஆலா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் ரஹ்மத்தையும் உண்டாக்கினான்னு சொல்கிறது இதைத்தான். எதையேண்டா அவளை பார்க்கணும், அவளுடைய கடமையை செய்யணும் என்று நடந்து கொள்வது. இதில் உச்சகட்டம் எல்லாம் ஜியாதா, அதாவது அல்லாஹ் தஆலாவை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் சொல்கிற. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாலாம் சொல்கிற டைமில் இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அவங்களோட நேசம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட நேசத்தில் அளவில் வேறு எந்த மனைவியும் என்ன செய்யலை, இருக்கல. இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அவங்களுடைய நேசம் எனக்கு ரிஸ்க்காக தரப்பட்டிருக்கு, வந்திருக்கு எனக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹும்ம லா து, அதாவது ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக், எனக்கு முடிஞ்ச பகுப்பு இது. ஃபலா துஆஹித்னி ஃபீமா லா அம்லிக், எனக்கு முடியாதுல நீ குற்றம் பிடித்து விடாதே அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 5வது நிலை விரக்தி விட்டுறக்கூடாது இந்த மாதிரி வாழ்கிறவங்களை. இதுதான் ஒரு 50-60 வீதமானவங்களோட நிலை. என்ன, இவருக்கு நேசம் இருக்கான்னு கேட்டால் நேசமெல்லாம் இல்லை, வைஃப் நல்ல முறையில் கவனிச்சிக்கிறேன், நல்லா வைத்துக்கல்றேன் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. மனைவி பெரிய நேசம்லாம் இல்லை, ஆனால் என் கணவர் என்ன செய்கிறாரு, நல்ல முறையில் பார்த்துக்கல, நல்லா இருக்கிறாரு. சில டைமில் இதுக்கு ஒரு பேரை இவங்க உண்டாக்கிடுவாங்க, ட்ரையான லைஃப் அப்படின்றாங்க. இந்த குரூப் ட்ரையான லைஃபா, அதோட வந்து அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துடும். இதில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அது பண்ணி எப்படி அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்குறாரு கணவன், என்னத்துக்கு டைம் ஒதுக்கணும், அதுக்கு தான் ஒதுங்கி தான் 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மனைவிக்கு கணவன் எவ்வளோ டைம் ஒதுக்குறாரு, டைம் ஒதுக்கிறதானா காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறான், 5 மணிக்கு வாரான், அவ்வளோ டைம் உங்களுக்கு தானே விலகிட்டா. இவர் வந்து மனைவி எனக்கு நேரம் ஒதுக்குவதில்லை, உங்கள் வீட்டில் வேலை செய்யலாம், உண்ட வேலையை தானே செஞ்சுட்டுக்கிறார், உனக்கு தனியாக டைம் ஒதுக்குற சிஸ்டத்தை யார் உருவாக்கினு கேட்குறேன். யார் உருவாக்கி, எங்கே, எந்த குர்ஆனில் இருக்குது, எந்த ஹதீஸில் இருக்குது, எந்த வசனத்தில் இருக்குது தனியாக டைம் ஒதுக்குற சப்ஜெக்ட்? சஹாபாக்களுக்கெல்லாம் இந்த கேள்வி கேட்டுற யாரும் ஜிஹாதுக்கு போய்க்கலாம் இருக்கும், யாரும் என்ன வாழ்ந்துகளெல்லாம் இருக்கும். ரசூலுல்லாஹ் துண்டு குலுக்கி போட்டு ஒரு மனைவிக்கு போகிறதெல்லாம் அநியமாக பேத்துரும், மாசக்கணக்கிலலாம் இருந்தாங்க, விளங்கிட்டா, தபூக்கெல்லாம். அப்போ என்ன அடிப்படையில் இது உருவாக்கி வைத்திருக்கிறோம்? உண்மையிலேயே எப்போ ஒரு மனைவி அந்த மாதிரி சொல்லலாம்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, வகத் அகத்ன மின்கும் மீசாகன் கலீதா, அவர்கள் உங்களிடத்திலே இருந்து கடுமையான ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார்கள் சொல்கிறான். அந்த இடத்துல சொல்கிறத நீங்கள் பாருங்கள் என்ன சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல எத்தனையோ குடும்பங்கள் அழகான முறையில் பொறுப்பாக, ஒழுக்கமாக, கட்டுப்பாடாக, ஆனால் அவங்களால் அவங்களுடைய உணர்வுகளை, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாத லெவலில் இருக்கலாம், சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் அவங்களும் அவ்வளோ ஒன்றிச்ச நிலைமையில் லைஃப் போயிட்டு இருக்கும். அன்பு இல்லாமல் இருக்கலாம், அதை பரிமாறிக்கொள்கின்ற கலைகள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வெட்டி போட்டாலும் ரொமான்ஸ் வராதுன்றார். ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வெட்டி போட்டாலும் ரொமான்ஸ் வராது, என் மனைவி எனக்கு ரொமான்ஸ் பண்ண சொல்கிறார். அப்படின்னா என்ன மூலைன்னு கேட்குறாரு, கலைக்கிட்டா அதை என்னன்னு கேட்குறாரு. நல்ல மனிதர், குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறார், எங்கேயோ வச்சுக்கிறார் குடும்பத்தை, அவருக்கு வருது இல்லைன்றார். அவர் ஒவ்வொன்றிலையும் கேட்டு நபிகளார் ரொமான்ஸ் பண்ணினார்கள் அப்படி எங்கேயோலாம் கேட்டுக்கிறார் போல. கேட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு அவர் கேட்குறாரு. அப்படி ஒன்று இல்லை, நான் என்ன சொல்ல, சரியா? ஒரு அன்பு நேசம் என்று வார டைமில் ஷேரிங் இருக்கும், அது அவர்களுக்கு தானாக வரும். இவங்க ஊட்டி விட்ட சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ்களும் அழகாக பேசிக்கிறாங்க, மனைவிமார்களும் அழகாக பேசிக்கிறாங்க, இது இருக்குதான். இதுக்கு இவங்க ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க.
இந்த சிஸ்டத்துக்குள்ளே அந்த சிலபஸை கொண்டு வந்து போட்டு அது எல்லாம் மாறின உடனே நமக்கு என்ன செய்ய தவறாக உமர்லாங்க என்ன சொல்கிறாங்க, அழகான வார்த்தையில் சொல்கிறாங்க என்ன, லைசத் குல்லுல் புயூத்தி துப்னா அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல. அல மஸ்ஊலியத், பொறுப்பு, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஅய்யத்திஹி, கேள்வி. நான் மனைவியை சரியாக பார்த்துக்கிறேன்னா, ஒழுக்கமாக வச்சுக்கிறேன்னா, இதுதான் கேள்வியே தவிர, அதே போல் கணவன் விஷயத்தில் நம்ம பேணுதலாக நடந்து கொள்கிறோமா, இது நடந்துருமா, இதுதான் கேள்வியே தவிர, ரசூலுல்லாஹ் அதைத்தான் இறுதி ஹஜ்ஜில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள ஹக்காக சொன்னாங்களே தவிர, இந்த லெவலில் ஒரு குடும்ப வாழ்க்கை போச்சுன்னு சொன்னால் அதில் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. சிலர் நேரம் ஒதுக்குறாங்களான்னு கேட்குறது, கேட்ன நேரம் அவங்களுக்கு சில வேலை அந்த சிலபஸ் தெரியாமிக்கலாம், வெஸ்டர்ன் சிலபஸ் தெரியாமிக்கலாம், நேரம் ஒதுக்குறேன்டா, இல்லை ஒரு 1 ஹவராவது ஃபோனெல்லாம் ஓஃப் பண்ணி வச்சுட்டு பேசினேன். அப்படியா எல்லாருக்கும் ஃபோன் ஓப்பன் பண்ணுற சரியாக வருமா? சிலர் லைஃப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே 5 மணி போகிறது, ஆஃபீஸில் சும்மா தான் இருந்திப்பார், வீட்டுக்கு வந்த போகிற தான் டார்ச்சரை என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகும், அது செய் இது செய் இது செய்யன்றிருக்கேன். அவனுக்கு இதை கேட்டோன்னே அவன் ஃபோன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சுது. சரியா? அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்டை சொல்லி அப்படியா நேரம் ஒதுக்கணும்னு சொன்னேன். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரம் ஒதுக்கி உட்கார்றது, என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஏற்கனவே சும்மா பேசிக்கின்றது, சிஸ்டமாக பேச எப்படி பேசுவீங்க நீங்கள்? நேரம் ஒதுக்கி உட்கார்ந்த உடனேயே நேற்று என்ன செலவுன்றது நடந்திருக்கு நிறைய குடும்பங்களில். நேற்று என்ன செலவு கதைக்குள்ளே போய் பிரச்சனை ஆகி குடும்பம் எங்கள் பிள்ளைய ஒழுங்காக படிப்பிக்கிறேன் எதா வந்து இதுதான் ஃபீட்பேக். விளங்கிட்டா? ஃபீட்பேக் வந்து கருத்தை தெரிச்சுக்களை தான் எடுக்கணுமே தவிர அதுக்கு நம்ம தீர்வு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எடுக்கக்கூடாது. இது பிரச்சனையான ஒரு இடம். நீங்கள் நல்லதாக செஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சுது, நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டீங்கன்னா அதுக்கு முடிஞ்சுது, அதில் குறைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த கடைசி பகுதி அப்போ குடும்பத்துடைய தரங்கள் இந்த 5 தரத்தில் இருக்கக்குள்ள நம்மட வழிகாட்டலாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹோட வழிகாட்டலாம் மட்டும் பேசி நம்மட எப்படி இருக்கும்? எங்களோட உரைகளுடைய முறைகள் எல்லாம் அல்ல நம்ம வழிகாட்டக்கூடிய முறைகள் எல்லாம் முதலா தரத்தில் மட்டுமாக இருந்தால் கடைசி தரத்தில் உள்ளவங்களோட லைஃப் அவங்க எப்படி யோசிப்பாங்க? உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோமா? எந்த அளவுக்கு என்றால் நிறைய அறிஞர்கள்ட்ட ஹலில் மவத்த வாஜிபா ஹலில் மஹப்பா வாஜிபா பைனஸ் ஜௌஜேன், கணவன் மனைவி கடையில் நேசம் கடமையாண்டு கேட்டிக்கிறாங்க. அவங்க கேள்வியே பிழையண்டிக்கிறாங்க. ஏன்? நேசம் வந்து கடமை செய்கிறோன்றல்லது வாரது, அது உள்ளத்தில் என்ன ஏற்படக்கூடிய ஒரு விஷயமே தவிர நீ ஏற்படுத்தி கொள்கிற விஷயம் உண்டு அல்ல, அது வந்தால் இருக்கும். அப்போ அது வாஜிப் இல்லை என்ற இடத்துக்கு வராது. அது பதில் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், எனவே அது வாஜிப் அல்ல, அது வாஜிப் அல்ல. உங்களோட கடமைகளை நீங்கள் செய்யுங்க, அவரோட கடமைகளை அவங்க செய்யட்டும். உங்களுக்கு அடுத்த தரத்துக்கு போக முடியுமாட்டா சிறப்பு, அதுக்கு அடுத்த தரத்துக்கு போக முடியுமாட்டா சிறப்பு. இதனால் மனைவியுடைய பேச்சை யாராவது காது கொடுத்து கேட்கக்கூடிய சொந்தக்காரர்கிட்ட காதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. கணவனோட பேசக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணோடு இவர் பேசிக்கின்றார். ஏன்? மனைவி இவருக்கு நேரம் ஒதுக்கலைன்னு அவளோட பேசுகிறாரு, கணவன் நேரம் ஒதுக்குன்னு இவரோட பேசுகிறார். பேசிக்கின்றிருக்கக்கூடிய நிலைகள். இவன் நீ தான் என்னை சிறந்த முறையில் புரிஞ்சுக்கொள்றேன், பிழை, நீ தான் என்னை சிறந்த முறையில் புரிஞ்சால் இவர் ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. தன்னுடைய கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கணவனை பற்றியான ஒரு முறைப்பாடு ஒரு மனைவி செய்கிறான்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு நல்லெண்ணத்தை தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். உங்கள்கிட்ட ஒரு வழிகாட்டல் கேட்குறேன், நல்லெண்ணத்தை தான் ஏற்படுத்தணும். செய்யாதவைகளுக்கு காரணம் தன் அப்படியா செய்கிறாரு, இருக்கக்கூடாது, எதுக்கு நான் பேசுகிறேன் என்று வார்த்தை சொல்லக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதே அந்த மாதிரி ஒரு சம்பவம். முகிரத் இப்னு ஷுபா தன்னுடைய எஜமானனை பற்றி வந்து குறை சொல்கிறார், அவர் ஒழுங்காக கவனிக்கிறார் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட எஜமானோட சிறப்பாக நடந்துங்கன்ட்டு அனுப்பிட்டான். ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிக்கினாங்க அந்த எஜமானனோட என்ன செய்யணும், நான் பேசுவோம் என்று நினைத்து கொண்டார்கள். அதுக்குள்ளே கொண்டுட்டான். சின்ன காரணம் விளங்கிட்டா, அதுக்குள்ளே ஒரு திட்டத்தை போட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றார்கள் பார்க்குறோம். நிர்வாகியாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலுள்ளவர்களுக்கு எதிராக கீழுள்ள மக்களை திருப்புகின்றதை குறைகள் அவங்களோட தான் என்ன செய்யணும், பேசணும் என்ற நிலைமையில் இருந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, 5 பேருடைய பட்டியல் அப்படி என்று சொல்கிறது வந்து இது வந்து நல்லவர்களுடைய பட்டியலை தான் இது குறிக்கும். இதெல்லாம் கெட்டவர்களுடைய பட்டியல், அதாவது கணவன் மனைவியுடைய உறவுகளில் கெட்டவர்களுடைய லிஸ்ட் அப்படி என்று சொல்கிறது அதுக்கு அடுத்த பகுதி. இது நல்லவர்களுடைய முதல் தரத்திலிருந்து கடைசி தரமுள்ள பகுதியை தான் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் குறிப்பிட்டு. இதில் மிச்சமே என்ன செய்யணுமா, கவனமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் நான் கெட்டவர்கள் என்ன செய்யலை குறிப்பிடலை, இது அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. ஏன்னா சிலர் நினைச்சிருவாங்கன்னு சொன்னால் இதில் எல்லா வகையினரும் இதில் அடங்கிறாங்கன்னு நினைச்சிருவாங்க. அந்த அடிப்படையில் இது சொல்லப்படலை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் இந்த தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு முன்னுரை போன்ற சில வழிகாட்டல்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் சிறப்பான முறையில் விளங்கியதை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் மார்க்க அடிப்படையிலான விளக்கங்கள் எமக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கும் அல்லாஹு தாலா வாய்ப்பளிப்பானாக. குறிப்பாக சலஃபுகளுடைய வாழ்க்கையோடு நம்ம ஒன்றிச்சு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த நிலை அல்லாஹு தாலா அனைவருக்கும் தர வேண்டும். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.